ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்ம வீடுகளில் வீட்டை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடு இருக்கும், வீட்டில் தான் வசிக்கிறோம். வீடு திறந்திருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு விஷச்சந்து போயிட்டுன்னு வைங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு போயிட்டு, ஒரு தேள் போயிடுச்சு, ஒரு நண்டுவகளி போயிடுச்சு, அல்லது இப்போ அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியில் வாழ்கிறாங்க பாருங்க, அங்கே ஏதாச்சும் அந்த கரடி இந்த சிறுத்தைகள்லாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம பயப்படாமல் என்ன பண்ணுவோம்? வீட்டை திறந்துட்டு உள்ளே போவோமா? நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வீட்டை திறந்துட்டு, இல்லை வீடு திறந்திருந்தாலும் உள்ளே அது இருந்துச்சுன்னா நம்ம போக மாட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே விஷச்சந்துகள் இருக்குது, அதை நம்மளை தீண்டிடும். அது உயிருக்கு ஆபத்து. சிறுத்தை, கரடி இந்த மாதிரி மிருகங்கள் இருந்துச்சுன்னா அது நம்மளை அடித்து என்ன பண்ணணும்? கொன்னுடும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அதில் போக மாட்டோம். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த இருதயம் என்கிற வீடு, நம்ம சரீரத்திற்கு இருதயம் தான் எல்லா காரியங்களையும் செய்ய வைக்குது, யோசிக்க வைக்கிறது, செய்ய வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, உறங்க வைக்கிறது, முழிக்க வைக்கிறது, எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? அது கம்ப்யூட்டர் போல் என்ன பண்ணுது? எல்லாம் மூளையும் இருதயம் செயல்பட்டு சரீரத்தை இயக்குது. இப்போ நம்ம சரீரம் ஒரு வீடு, நம்ம இருதயம் ஒரு வீடு. இதற்குள்ளாக விஷம் என்கிற விஷச்சந்து என்கிற பாம்பு, தேள், நண்டோகளி, சிறுத்தை, கரடி இப்படியாப்பட்ட மிருகங்களுக்கு ஒத்த பொல்லாத செயல்கள், கிரியைகள், காரியங்கள், எண்ணங்கள் நம்மள்கிட்ட அந்த விஷத்துக்கு தகுந்த கரடி போல், சிறுத்தை போல், சிங்கம் போல் இப்படி காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம வணங்குகிற நம்ம கடவுள், நம்ம ஆண்டவர் வரவே மாட்டார். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படி விஷயத்து இருக்குது, நம்ம எப்படி போகலையோ, எப்படி வீட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோமோ, அதே போல் நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம சிந்தனைக்குள்ளே, நம்ம எண்ணத்திற்குள்ளே இப்படியாப்பட்ட விஷச்சந்துகளுக்குரிய செயல்கள், கிரிகள், பொல்லாத காரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே, நம்ம பேச்சு, செயல், கிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களா, நமக்குள்ளே எப்படி ஆண்டவர் வருவார்? என்ன தான் நம்ம முட்டி மோதி ஜெபம் பண்ணாலும், வேண்டுனாலும், கதறினாலும், ஜெபம் பண்ணாலும் நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க மாட்டாருங்க. என்ன சொல்கிறீங்க? அதுதான் உண்மை. ஆமென். அல்லேலூயா.